வணக்கம் நண்பர்களே. நடுக்கடல்ல நடக்க போற கொடூரமான யுத்தத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, ஜப்பானிய படைகள் கொரிய நாட்டில் இருக்க ஒரு நகரத்தை கைப்பற்றினாங்க. அத போர்களின் பிதாமகரான அட்மிரல் ஈசுன் சீன பேரரசோட படைகள் உதவியால மீட்டெடுத்தாரு. அப்போ சண்டை போடாம அங்கிருந்து தப்பிச்சு போலாம்னு காத்துக்கிட்டு இருந்த ஜப்பான் நாட்டு அதிபதியை போட்டு தள்ள அட்மிரல் ஈசுன் காத்துக்கிட்டு இருந்தாரு. இவரை தாண்டி ஜப்பான் நாட்டுக்கே திரும்பி போக யுத்தத்தையே சுவாசிக்கிற ஜப்பான் தளபதியோட உதவியை நாடினாரு அந்த அதிபதி. அந்த தளபதியோட பெரும் கப்பல் படைகள் உதவிக்கு வர அட்மிரல் ஈசுன் எப்படி அவங்கள தடுத்து யுத்தத்துல வெற்றி அடைஞ்சாருன்ற தரமான ஆக்ஷன் காட்சிகளும் கலவரமான கடல் யுத்தத்தையும் தெரியா எடுத்திருக்க நோர்யாங் டெட்லி சி படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி கிரேட் பேட்டில் என்ற படத்தை நம்ம சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுவும் தரமான போர்க்காவியம் தான். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு பாருங்க. அதே போல இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ஜப்பான் நாட்டு அரசர் இறுதி நொடிகளை எண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட படைத்தளபதியில ஒருத்தரான இயேசுன்றவர்கிட்ட ஜோசன் நகரத்திலிருந்து நம்ம படைகளை திரும்பி கொண்டு வந்துரு, அதை விட முக்கியமான விஷயம் என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லி இறுதி மூச்சை விடுறாரு. அப்போ கூட இருந்த மகாராணி, இளவரசன், மந்திரிகள்லாம் அவரோட இழப்பை ஏத்துக்க முடியாம வருத்தப்பட்டாலும் பட்டுன்னு தலை குனிஞ்சு அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜோசன் நகரத்திலிருந்து ஜப்பான் நாட்டு படைகள் பின்வாங்கிருது. ஆனா ஜோசன் படை வீரர்கள் சைனாவோட மிங்கு படை வீரர்களோட சேர்ந்து கொரியா நாட்டை கைப்பற்றினதுக்கு அப்புறம் ஜாப்பனீஸ் போர் வீரர்கள் கட்டின கோட்டைய அந்தர சல்லியா தெரிக்க விட கடல் வழி தாக்குதலை பயன்படுத்தினாங்க. அந்த கோட்டையில இருக்க பல வீரர்கள் பீரங்கி குண்டுகளுக்கு பலியானாங்க. அத்தனை பேரையும் கொண்டு போய் ஒரே இடத்துல வச்சு எரிச்சாங்க. இந்த கோட்டையோட அதிபரா இருக்க கொனிஷின்றவர்கிட்ட இன்னும் 5 நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு மேல நாம சண்டை போடாம சரணடைய வேண்டியதுதான்னு சொல்றாங்க. உள்ள இருந்துகிட்டே இந்த இயேசு பயவுள்ள நம்மளுக்கு கடைசியா தான் தகவல் சொல்லியிருக்கான். இங்க நம்ம சமாதானமா போனாலும் நம்ம தலையை வெட்டுவானுங்க. அதனால எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு வேலையா இயேசு காப்படிக்கணும், இல்லனா இளவரசரை போட்டு தள்ளிட்டு அவன் ஆட்சி பொறுப்புல உட்காந்துருவான். அதனால மிங்கோட படைகள்ல இருக்க ஒரு தளபதிக்கு நாம லஞ்சம் கொடுத்துருக்கோமே, அவன் மட்டும் நம்மளுக்கு உதவி பண்ணானா எந்தவித ஆபத்தும் இல்லாம இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்றாரு கொனிஷி. அதே சமயம் கொரியன் படைகளுக்கு தலைமை தாங்குற அட்மிரல் கிட்ட கூடிய சீக்கிரம் கொனிஷி பயபுள்ளையோட மொத்த படைகளையும் நாம தோக்கடிக்க போறோம்னு சொல்றாங்க. அவனை அவ்வளோ சீக்கிரமா வீழ்த்திட முடியாது, நமக்கு சவால் விடுற மாதிரி அவன் சண்டை செய்வான், அதையும் நாம சமாளிச்சுதான் ஆகணும்னு சொல்றாரு அட்மிரல். அதே சமயம் கொனிஷியோட ஆளுங்க மிங்கு சாம்ராஜ்யத்தோட தளபதியை சந்திக்க வராங்க. எங்களுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காம பாதுகாப்பா வழி விட்டீங்கன்னா உங்க படைகளை நாங்க சீண்டவே மாட்டோம்னு சொல்றாங்க. அதை கேட்டு செம்ம கடுப்பான தளபதி ஓடுறாங்கிட்டு, சமரசம் வேணும்னா அதுக்கேத்த சன்மானத்தை கொடுக்கணும், இதை போய் உங்க அதிபர்கிட்ட முதல்ல சொல்லுன்னு விரட்டி அனுப்புறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கொனிஷி சண்டை செய்ய விருப்பம் இல்லாம, ஏற்கனவே நடந்த போர்ல நாம 2000 படை வீரர்களோட தலைகளை வெட்டி எடுத்தோம்ல, அதையும் இதுவரை நாம கஜானால சேர்த்து வச்சிருந்த பொக்கிஷங்கள் அனைத்தையும் கொடுத்து அந்த மிங்கு ராஜ்யத்தோட தளபதி கிட்ட இருந்து சமரசத்தை நாம விலைக்கு வாங்கிடுவோம். ஏன்னா இன்னொரு பக்கம் அந்த அட்மிரல் ஈசுன் இருக்கான், அவன் நம்மளோட தலையை வெட்டுறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த மிங்கு சாம்ராஜ்யத்தோட தளபதி அப்படி கிடையாது, அவனும் அவங்க நாட்டுக்கு திரும்பி போகணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை நாம சரியா பயன்படுத்திக்கிட்டு காய்களை நகர்த்தணும்னு சொல்றாரு கொனிஷி. அதே சமயம் அட்மிரல் ஈசுன் இருக்க கப்பலை நோக்கி ஒரு படகு வருது. அதுல இருக்கிறவங்களை சுட்டு தள்ளலாம்னு எல்லாரும் ரெடியா நிற்கும் போது நாங்க உங்க ஆளுங்க தானே சிக்னல் தந்ததும் அமைதியா நின்றுறாங்க. அப்போ அட்மிரல் ஒரு கோட்டையை பிடிக்கும் போது அங்க இருந்த ஜப்பான் நாட்டு போர் வீரர்கள் அவரோட பையனை சுத்து போட்டு வெட்டி தள்ளுறாங்க. அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது இவரு கொண்டு குவிச்ச படை வீரர்களோட பிணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அட்மிரல் ஈசுன்னை தடுக்குது. அவரோட பையன் கண்ணு முன்னாடி உயிரை விடுறத பார்த்து கதறி கத்தும் போது கனவு கலைஞ்சு எழுந்திருக்கிறாரு. அப்போ மேல துப்பாக்கியை வச்சிருந்த போர் வீரன் அட்மிரல் ஈசுன்னை சந்திக்க வரான். நீங்க கணிச்சபடி நம்ம உளவாளிகள் மிங்கு சாம்ராஜ்யத்தோட தளபதியை கொனிஷியோட ஆளுங்க சந்திச்சுட்டு வந்திருக்கிறத பாத்துருக்கானுங்க, அது நமக்கு தான் பிரச்சனையை தரும்னு சொல்றான். சரி விடு பாத்துக்கலாம், உனக்கு விருப்பம் இருந்தா உன் பொறுப்புல இருக்க வீரர்களை கூட்டிட்டு உன் ஊருக்கு போறியான்னு கேட்கிறாரு அட்மிரல். இந்த போர் முடிவுக்கு வந்தா மட்டும்தான் நாங்க திரும்பி ஊருக்கு போவோம்னு உத்தரவாதமா சொல்லிடுறான். அதை கேட்டு அட்மிரலே மெய் சிலிர்த்து போறாரு. இன்னொரு பக்கம் மிங்கு சாம்ராஜ்யத்தோட தளபதியான சென்லின் சிறை பிடிச்ச ஜப்பான் நாட்டு படை வீரர்கள்ல இருந்து 2-3 பேரை கூட்டிட்டு வந்து பொலன்னு பொழுகிறாரு. அட்மிரல் ஈசுனோட பகுதியில நீங்க தானே சண்டை போட்டீங்க, அங்க என்ன பண்ணீங்கன்றத ஒழுங்கா உளறிடுங்கன்னு மிரட்டி கேட்கிறாரு. அப்பதான் அட்மிரல் ஈசுனோட பையனை கொன்னதை இவனுங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இப்போதைக்கு இவனுங்களை ஈசுன் கிட்ட ஒப்படைக்க தேவையில்ல, இப்போதைக்கு இந்த விஷயத்த மூடி மறைப்போம்னு சொல்றாரு சென்லின். அப்போ கொனிஷி கிட்ட இருந்து ஒரு கடுதாசி வருது. அதுல ஜப்பான் நாட்டு அரசர் இறந்து போனதாகவும் இந்த பகுதியிலிருந்து அவரோட படைகளை பின்வாங்க சொல்லி இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அதனால நான் சண்டை போடாம போறேன், எனக்கு வழி மட்டும் விடுங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. இதை படிச்சதும் போர் முடிவுக்கு வந்துருச்சான்னு யோசிக்கிறாரு சென்லின்.
அதே சமயம் கொரியா நாட்டு அரசர்கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி மந்திரி சொல்றாரு. நாம சண்டை போடாமலே இந்த யுத்தத்துல ஜெயிச்சிட்டோம், அதனால அட்மிரல் ஈசுன்ன திரும்பி வர சொல்லி உத்தரவிடுங்கன்னு கேட்கிறாரு. கொனிஷியோட தலையை வெட்டாம அவர் எப்படி திரும்பி வருவாருன்னு யோசிக்கிறாரு அரசர். இன்னொரு பக்கம் அட்மிரல் ஈசுன் தலைநகரத்துக்கு வந்ததும் யுத்தத்துல இறந்து போன அவரோட இளைய மகன் பயன்படுத்தின போர்க்கப்பலை நாம எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அப்போ இவரை பார்க்க மூத்த மகனும் அவரோட மனைவியும் வராங்க. அன்னைக்கு நைட்டு அவருக்கு வேண்டிய உபசரணைகளை செய்யும் போது நம்ம பையன் என் கனவுல வந்தாமான்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு ஈசுன். கனவுல கூட அவன் உங்களை தேடிதான் வரான், என் கனவுல அவன் ஒரு நாள் கூட வந்ததில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க மனைவி. அடுத்த நாள் காலையில மிங்கு சாம்ராஜ்யத்தோட தளபதியான சென்லினை சந்திச்சு கோட்டையில இருந்த முக்காவாசி பொக்கிஷங்களை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க கொனிஷியோட ஆளுங்க. எங்களை பாதுகாப்பா வழி அனுப்பி வச்சிங்கன்னா இதே மாதிரி 10 மடங்கு தரோம். ஆனா எப்படி இருந்தாலும் அட்மிரல் ஈசுன் எங்களை தாக்குவான், அவனை சமாளிக்கும் போது நாங்க சண்டை போட வேண்டி இருக்கும். ஆனா உங்க படை வீரர்களுக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படுத்தாம நாங்க பாத்துக்கிறோம்னு வாக்கு கொடுக்குறாங்க. அது எப்படி நான் நம்புறதுன்னு சென்லின் கேட்க, போர் நடக்கிற போக்குலயே நாங்க போவோம், அதனால எங்க வாக்க நாங்க மீற மாட்டோம்னு சொல்றாங்க. என்னத்தையோ பண்ணி தொலைங்கன்ற மாதிரி கடுப்புலயே பார்த்துட்டு போறாரு சென்லின். இந்த பக்கம் மிங்கு சாம்ராஜ்யத்தோட இன்னொரு கமாண்டரை கூட்டிட்டு வந்து போருக்கு ரெடியா வச்சிருந்த போர்க்கப்பலை பரிசா கொடுக்கறாரு அட்மிரல் ஈசுன். இந்த மாதிரி உறுதியான ஒரு கப்பலை எனக்கு அன்பளிப்பா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தளபதி சென்லின் உங்களை கைவிட்டாலும் நான் உங்க கூட உறுதியா நிப்பன்னு வாக்கு தராரு கமாண்டர். அப்போ அட்மிரல் ஈசுன் கிட்ட கொனிஷியோட 3 கப்பல் சென்லின் இருக்க பகுதியை தாண்டி போயிருக்குன்னு தகவல் சொல்றாங்க. அதை கேட்டதும் உடனே போய் சென்லினை சந்திக்க வராரு அட்மிரல். அங்க கொனிஷியோட கடைசி கப்பல் கிளம்பி போறதை கவனிச்ச சென்லினோட கமாண்டர் உடனே அதை விரட்டிக்கிட்டு போறாரு. அப்போ அட்மிரல் ஈசுன் கிட்ட அதான் யுத்தம் முடிவுக்கு வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் நாம சண்டை போட்டு என்ன பண்ண போறோம், பேசாம கொனிஷி அவங்க நாட்டுக்கே திரும்பி போயிடட்டும்னு சொல்றாரு சென்லின். இங்கதான் நீ தப்பு பண்ற, என்னைக்கும் எதிரிகளை நாம உசுரோட விட்டு வைக்க கூடாது, அதுவும் ஜோசன் நகரத்துல அவன் செஞ்ச கொடுமைகளுக்காகவே போட்டு தள்ளணும்னு சொல்றாரு அட்மிரல் ஈசுன். உன் பிள்ளைக்காக அவனை பழி வாங்க போறேன்னு சொல்லு, தேவையில்லாம சுத்தி வளைச்சு பேசாதன்னு கிண்டல் பண்றாரு சென்லின். அங்க கொனிஷி அன்பளிப்பா கொடுத்த பொட்டிகளை கவனிச்சு அதுல என்ன இருக்குன்னு போய் பாக்குறாரு அட்மிரல் ஈசுன். அதுல வெட்டி வீசப்பட்ட தலைகளை உப்பை கொட்டி வச்சு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஜோசன் நகரத்து மக்கள் தான், போர் வீரர்கள் கிடையாது. இதை நீ போய் பெருமையோட உங்க அரசர்கிட்ட காட்ட முடியாதுன்னு சொல்றாரு அட்மிரல் ஈசுன். என்ன இருந்தாலும் இவனுங்க துரோகிங்க தானே, கொனிஷி கோட்டையை கைப்பற்றினதும் அவனுக்கு அடிபணிஞ்சு தானே நடந்தானுங்க, அப்போ இவனுங்க தலையை தாராளமா வெட்டலாம்னு சொல்றாரு சென்லின். அப்போ விசுவாசிகளை துரோகியா மாத்தின விரோதியை நீ விட்டுடுவ அப்படிதானு அட்மிரல் கேட்டதும் யாருக்கிட்ட நெக்கலா பேசுறேன்னு கத்திய தூக்கிடுறாரு சென்லின். அதுக்கு கொஞ்சம் கூட அசராம என் உயிர் போறதை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது, ஆனா என் சாவுக்கு முன்னாடி விரோதிகளோட தலை தரையில கிடக்கும், நீ எனக்கு துணையா வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, அந்த கொனிஷியை சதைச்சு தள்ளாம நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அட்மிரல் ஈசுன். அதை கேட்டு இந்த பெருசை தடுக்கிறது முடியாத காரியமாச்சேன்னு ஃபீல் பண்றாரு சென்லின். இது இப்படி இருக்க கொனிஷியோட ஆளு இன்னொரு கோட்டையில இருக்க ஜப்பான் நாட்டு அதிபர்கிட்ட போய் நம்ம இளவரசரை இயேசு கிட்ட இருந்து காப்பாத்த நிச்சயமா கொனிஷியோட உதவி தேவைப்படும், அதனால தயவு செஞ்சு அவருக்கு உதவி பண்ணுங்கன்னு கொனிஷி எழுதின லெட்டரை கொடுக்கறான். அதை வாங்கி படிக்கும்போது நாம ஜப்பான் நாட்டுக்கு திரும்பி போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அட்மிரல் ஈசுனை போட்டு தள்ளணும், இல்லனா அவன் மொத்த படைகளையும் கூட்டிட்டு வந்து ஜப்பான் நாட்டுக்கு முன்னாடி நிப்பான். இப்போதைக்கு அவன் கையில சிக்காம நான் உங்க கோட்டைக்கு வந்துடுவேன், நம்ம 2 பேரோட படை வீரர்களையும் ஒன்று சேர்த்து அட்மிரலை தாக்கணும்னா சுலபமா வீழ்த்திடலாம், அதுக்கப்புறம் இயேசுலாம் ஒரு ஆளே கிடையாது, அவனை அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டு போலாம்னு எழுதியிருக்காரு கொனிஷி. இது ஒரு நல்ல யோசனையா இருக்கு, அந்த ஈசுனோட தலையை வெட்ட இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது, நம்ம மொத்த போர்க்கப்பலையும் அவங்க கோட்டை பக்கம் கொண்டு போங்கடான்னு உத்தரவிடுறாரு. அப்பதான் ஆயிரக்கணக்கான கப்பலை கண்ணில் காட்டுறாங்க. அதே சமயம் சென்லின் கிட்ட நம்ம அரசரோட உத்தரவு இல்லாம அட்மிரல் ஈசுனுக்கு எதிராக செயல்பட முடியாது, நமக்கு சேதாரம் இல்லாம பாத்துக்கணும்னா அட்மிரலுக்கு தேவையான விஷயத்தை நாம கொடுத்தாகணும்னு சொல்றாரு ஆலோசகர். அப்ப யுத்தத்துல அட்மிரல் ஈசுனோட இளைய மகன் இறந்த செய்தியை கேட்டு அவர் அலண்டு போன காட்சியை நினைச்சு பாக்குறாரு சென்லின். நம்ம கிட்ட இருக்க சிறைவாசிகளை அட்மிரல் கிட்ட போய் ஒப்படைங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்றாரு சென்லின். இந்த பக்கம் கொரியா நாட்டு அரசவையில் இருக்க விசுவாசி கிட்ட இருந்து ஒரு கடிதாசி வந்திருக்கு, அத அட்மிரல் ஈசுனோட மூத்த மகன் எடுத்துட்டு வரான். அதுல ஜப்பான் நாட்டு அரசர் இறந்து போனதுனால யுத்தத்துல நாம ஜெயிச்சதா நினைச்சுக்கலாம்னு அரசர் மூளையை கழுவிக்கிட்டு இருக்காங்க அமைச்சர்கள். அதனால எப்படி இருந்தாலும் நம்ம படைகளை திரும்பி வர சொல்லி உத்தரவிடுவாங்க, எதுக்கும் தயாரா இருங்கன்னு எழுதியிருக்காங்க. உடனே அந்த லெட்டரை கொளுத்திட்டு இவனுங்களோட அரசியலை இப்பதான் காட்டுவானுங்க, சண்டை வந்தா மட்டும் சைலண்டா இருப்பானுங்க, இதை பெருசா எடுத்துக்காம 2 பேரும் வேற வேலையை பார்க்கலாம்னு சொல்றாரு ஈசுன். அப்போ சென்லினோட கமாண்டர் வந்து உங்க மகனை கொண்ட போர் வீரர்களை நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம்னு சொல்றாரு. யாருடா அவனுங்கன்னு கிட்ட போய் பார்க்கும்போது அந்த 3 பேரோட முகத்திலையும் மரண பயம் தெரியுது. அதுல இருந்த ஒத்த கண்ணனை பார்த்த அட்மிரல் ஈசுன் கனவுல வந்த ஒத்த கண்ணனை யோசிச்சு நிச்சயமா இவன் என் பையனை கொண்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இவனுங்க அந்த இடத்துலதான் சண்டை போட்டானுங்கன்னு உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க, அதனால இவங்க தலையை வெட்டுங்கன்னு சொல்றாரு சென்லின்.
ஆனா பதில் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு அட்மிரல் ஈசுன். அதனால செம்ம கடுப்பான சென்லின் நிச்சயமா இவனுங்க பொய் சொல்லியிருக்கானுங்கன்னு புரிஞ்சு பட்டுன்னு 3 பேரோட தலையையும் வெட்டிடுறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வானத்துல ஜொலிக்கிற நட்சத்திரத்தை பார்த்து அட்மிரல் ஈசுனுக்கு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கறதே இந்த நட்சத்திரம் தான். அது ஜகஜோதியா ஜொலிக்கிற வரைக்கும் அவரை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு சென்லின். யுத்தமே முடிவுக்கு வந்தப்புறம் இவர் ஏன் சண்டை போடுவன்னு ஒத்த காலில் நிக்கணும்னு கேட்கிறாரு அல்லக்கை. அவரோட அரசர் பாராட்டலனாலும் பரவாயில்ல, யுத்தத்துல உயிரே போனாலும் கவலை இல்லைன்னு சண்டை செய்ய ரெடியா இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் என்ன திட்டம் போட போறாருன்னு போய் கேட்போம்னு கிளம்புறாரு சென்லின். அங்க மத்த கமாண்டர்ஸ் கூட உட்காந்து போர் திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்க அட்மிரல் ஈசுன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. எதிரிகளோட மாபெரும் கப்பல் படை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் 6 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நாம சிறப்பா செயல்பட்டாகணும்னு சொல்றாரு அட்மிரல் ஈசுன். நாங்க ஒரே ஒரு கப்பலுக்கு மட்டும்தான் வழிவிட்டோம், அவனுங்க போய் எப்படி மொத்த படையும் கூட்டின்னு வருவாங்கன்னு எதிர்பார்க்கறேன்னு கேட்கிறாரு சென்லின். அவனுங்க நிச்சயமா இந்த இடத்துக்கு வருவானுங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடியே அவனுங்களை தடுத்து நிறுத்தணும்னா நோரியாங்கு காவாய் பகுதி தான் சரியான இடம். அங்கதான் அவனுங்களுக்கு சமாதி கட்ட போறோம்னு சொல்றாரு ஈசுன். ஆனா கொனிஷியோட படைகள் பின்னாடி வந்து தாக்குவாங்களே, அவங்களை எப்படி சமாளிப்பீங்கன்னு கேட்கிறாரு சென்லின். கொனிஷிய கொஞ்ச நேரம் ஏமாத்தினா போதும், நம்மளோட காரியத்தை சாதிச்சிடலாம்னு சொல்றாரு ஈசுன். அது எப்படி செய்வீங்கன்னு சென்லின் கேட்டா கொஞ்ச நேரம் காத்திருங்கன்னு சொல்றாரு ஈசுன். அப்போ அட்மிரல் கிட்ட நீங்க சொன்னபடி கரை ஃபுல்லா தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சிருக்கேன், அதை பார்த்து கொனிஷி கிளம்பாம இருந்தானா நல்லது, அதையும் மீறி அவன் கிளம்பிட்டான்னா எங்க ஆளுங்களோட நான் அவனை தடுக்க ரெடியா நிக்கிறேன்னு சொல்றான். அப்போ சரி, உன்னால சமாளிக்க முடியலன்னா உடனே திரும்பி வந்துருன்னு சொல்றாரு அட்மிரல் ஈசுன். அங்க இருக்க மொத்த கப்பல் படையையும் கிளப்பிக்கிட்டு அட்மிரல் கிளம்பினதும் அவர்கிட்ட இந்த போர்ல இறந்து போன வீரர்களோட பெயர்களை எழுதி கொடுத்த பேப்பரை தராங்க. அதை படிச்சு பார்க்கும்போது அவருக்கு உறுதுணையா இருந்த பல பேரோட முகங்களை நினைச்சு பார்த்து வருத்தப்படுறாரு. இவங்களோட ஆத்மா நம்மளுக்கு உதவி செய்யும்னு சொல்லி அந்த பேப்பரை கொளுத்திடுறாரு. இது இப்படி இருக்க கொனிஷி கிட்ட நம்மளுக்கு உதவி வருமா? இன்னும் 2 நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மட்டும்தான் இருக்கு, அதையும் மீறி நாம கிளம்பலாம்னு பார்த்தா இவனுங்க வேற எதிர்க்க நிக்கிறானுங்கன்னு சொல்றாங்க. ஆனா கரையோரமா தெரிகிற வெளிச்சத்தை பார்த்து இவனுங்க நம்மள ஏமாத்துறானுங்களோன்னு தோணுது. அதனால என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம படையை கிளப்பிட்டு போலாம்னு உத்தரவிடுறாரு கொனிஷி. அதே சமயம் அட்மிரல் ஈசுனை ஒழிச்சு கட்ட ஷிமாசுவோட படைகள் வருது. அதுல இருக்க ஒரு கமாண்டர் நிச்சயமா நம்மளோட தாக்குதலை பார்த்து அட்மிரல் ஈசுனே வாய உலக போறான்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு கமாண்டர் அவருக்கு உலகம் ஃபுல்லா உளவாளிகள் இருக்காங்க, இந்நேரத்துக்கு நம்ம திட்டத்தை பத்தி அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாரு. அதனால நம்ம பயந்துடணுமா? இந்த தேசம் ஃபுல்லா நம்ம படைகளை பார்த்து எல்லாரும் கொலை நடுங்கி போயிருக்கானுங்க, இந்த ஆளுலாம் ஏமாத்திரம் சப்பையா நசுக்கி தூக்கி போட்டுற மாட்டோம்னு சொல்றாரு அந்த கமாண்டர். இந்த பக்கம் அட்மிரல் ஈசுனோட கப்பல் படைகள் ஒரு பக்கமும் சென்லினோட கப்பல் படைகள் இன்னொரு பக்கமும் பிரிஞ்சு போறாங்க. அப்பதான் அட்மிரல் ஈசுன் திட்டம் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு நாங்க யுத்தத்துல பங்கு கொள்ள மாட்டோம், எங்க படைகளை பார்த்து நிச்சயமா ஷிமாசுவோட ஆளுங்க சண்டை போடாம திரும்பிடுவானுங்க, ஏன்னா முடிய போற யுத்தத்துக்காக உயிரை விட முடியாதுன்னு சொல்றாரு சென்லின். அவனுங்க நிச்சயமா திரும்பி போயிடுவானுங்கன்னு நீ நம்புறியான்னு அட்மிரல் ஈசுன் கேட்க, அதுல என்ன சந்தேகம்னு ஆணித்தனமா சொல்றாரு சென்லின். இப்போ ஷிமாசுவோட படைகள் நெருங்கி வர்றதுனால ஒரு சின்ன படகு ஃபுல்லா வெடிமருந்தை வச்சு முன்னாடி அனுப்புறாரு அட்மிரல் ஈசுன். அது தெரியாம ஷிமாசு கிட்ட நாம இன்னும் 2 மணி நேரத்துல கொனிஷி இருக்க தீவு அடைஞ்சிருவோம்னு சொல்றாங்க. அப்போ முன்னாடி போற கப்பல்ல இருக்கவங்க ஒரு சின்ன படகு எரிஞ்சிட்டு வர்றதை கவனிச்சு என்ன ஏதுன்னு முழிக்கிறாங்க. ஆனா இந்த வெளிச்சத்தை வச்சு மொத்த பீரங்கிகளையும் பயன்படுத்தி குண்டு மழையா பொழிய ஆரம்பிக்கிறாங்க அட்மிரல் ஈசுன் ஆளுங்க. அதை பார்த்து ஷிமாசுவோட ஆளுங்க கதி கலங்கி போறாங்க. அப்போ முன்னாடி இருக்க கமாண்டர் எங்களுக்கு உதவி வேணும்னு சிக்னல் கொடுக்கறாரு. ஆனா ஷிமாசு எதை பத்தியும் கவலைப்படாம என்ன ஆனாலும் பரவாயில்ல முன்னாடி போக சொல்லி உத்தரவிடுறாரு. அப்போ அட்மிரல் ஈசுன் ஆமை ஓடு போல பாதுகாப்பு கவசம் கொண்ட 2 கப்பலை முன்னாடி அனுப்புறாரு. அது வெறித்தனமான வேகத்துல போகும்போது எதிர்க்க வர கப்பல் எல்லாத்தையும் சதைச்சு தள்ளுது. அது மட்டும் இல்லாம சைட்ல இருக்க பீரங்கிகளை பயன்படுத்தி சுத்து வட்டாரத்துல இருக்க கப்பல்களை தெறிக்க விடுறாங்க. இதை பார்த்து ஷிமாசுவோட ஆளுங்க பயத்தோட உச்சிக்கே போறாங்க. ஆனா ஷிமாசு மட்டும் இந்த கப்பல்களை தான் நம்ம ஏற்கனவே அழிச்சிட்டோமே, திரும்பவும் செஞ்சிருக்கானுங்க போல, இந்த வாட்டியும் இதை அழிக்காம விடக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. அப்போ இன்னொரு பக்கமா காத்துக்கிட்டு இருக்க சென்லினோட படைகளையும் ஷிமாசு கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்து அவர் பின்வாங்குவாருன்னு யோசிச்சா அப்பதான் முன்னாடி போங்கன்னு உத்தரவிடுறாரு. ஆனா அட்மிரல் ஈசுன் காத்து வீசுற திசையை கவனிச்சு 2வது கட்டமா இருக்க போர் கப்பலையும் முன்னாடி போய் சுட சொல்றாரு. இது தெரியாம ஷிமாசுவோட கப்பல் படைகள் அதிவேகமா வராங்க. அப்போ அட்மிரல் ஈசுனோட கப்பல் படைகள் அவங்கள தடுத்து நிறுத்தி எரிபொருள்களை சகட்டு மெனிக்கு அவங்க கப்பல்ல வீசுறாங்க. ஆனா ஷிமாசுவோட ஆளுங்க எப்படியாச்சும் அவங்கள சுட்டு தள்ளாம்னு முயற்சி பண்றாங்க. மொத்த எரிபொருளையும் அவங்க மேல வீசினதுக்கு அப்புறம் அட்மிரல் ஈசுனோட கப்பல் படைகள் திரும்பி வருது. இதை கவனிச்ச ஷிமாசு உடனே காத்து வீசுற திசையை பார்த்துட்டு கப்பல்களை நிறுத்த சொல்லி உத்தரவிடுறாரு. ஆனா காலதாமதமானதுனால அட்மிரல் ஈசுனோட ஆளுங்க நெருப்பு அம்ப வீசி எல்லாத்தையும் பத்த வைக்கிறாங்க. அதனால ஏற்படுற சேதாரங்களை தடுக்கிறதுக்குள்ள 100 கணக்கான வெடிக்கும் ராக்கெட்டுகள் அனுப்புறாங்க. அது பங்குக்கு ஷிமாசுவோட கப்பல்களை தெறிக்க விடுது.
அடுத்ததா மிகப்பெரிய இரும்பு ஈட்டிகளை பீரங்கியில வச்சு சுட்டு தள்ளுறாங்க. அது கொஞ்ச நஞ்சமா எரிஞ்சுக்கிட்டு இருக்க கப்பல்களை ஒட்டுமொத்தமா சதைச்சு தள்ளி முழுகடிக்குது. இதை பார்த்து மலைச்சு போன ஷிமாசு முன்னாடி இருக்க நம்ம படைகள் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, பின்னாடி இருக்க கப்பல்களோட பீரங்கியால சுட சொல்லுங்கன்னு உத்தரவிடுறாரு. அதை கேட்டு நம்ம ஆளுங்களோட உயிரை பத்தி கவலைப்பட தேவையில்லையான்னு கமாண்டர் யோசிக்க, எதிரி எதை பத்தியும் கவலைப்படாம தாக்கும்போது நாம மட்டும் ஏன் தயங்கி நிக்கணும், யுத்தத்துல வெற்றி அடையணும்னா சில பல தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாரு ஷிமாசு. அதை கேட்டு மனவேதனையோட பீரங்கியால தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஷிமாசுவோட ஆளுங்க. அதை பார்த்து முன்னாடி இருக்க கமாண்டர் ஷிமாசுவை கண்டமேனிக்கு கழுவி ஊத்துறாரு. ஆனா பாவம் பீரங்கி தாக்குதலால இறந்து போறாரு. இதனால ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வழிமறிச்சு நின்றுட்டு இருந்த கப்பல்கள் எல்லாமே சதஞ்சு போனதுனால பின்னாடி வர கப்பல்கள் ஈஸியா முன்னாடி போக முடியும். அது மட்டும் இல்லாம அட்மிரல் ஈசூன் அனுப்புன பாதுகாப்பு கவசம் கொண்ட கப்பலும் இவங்க கிட்ட வசமா மாட்டிக்குது. உடனே அதை அட்டாக் பண்ணி சப்பையா மூழ்கடிச்சிடுறாங்க. இதை பார்த்து அட்மிரல் ஈசூன் தகச்சு போறாரு. அப்போ ஷிமாசுவோட கப்பல்கள் முன்னாடி வர்றதை கவனிச்சு ஏற்கனவே நின்றுகிட்டு இருந்த அட்மிரல் ஈசூனோட கப்பல்கள் கண்டமேனிக்கு தாக்குறாங்க. அதை சமாளிச்சு ஷிமாசுவோட கப்பல்கள் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. இதனால ஈசூனோட கப்பல்களுக்கு பாதிப்பு ஏற்படுறத பார்த்து மொத்த படைகளையும் முன்னாடி போக சொல்லி உத்தரவிடுறாரு. இதை கவனிச்ச ஷிமாசு பின்னாடியே கொனிஷியும் வந்துட்டான்னா கண்டிப்பா ஈசூனால நம்மள சமாளிக்கவே முடியாது, அது வரைக்கும் தாக்கு பிடிச்சாகணும், முடிஞ்ச வரைக்கும் அட்டாக் பண்ணுங்கன்னு உத்தரவிடுறாரு. இந்த கலைபுரத்தை பார்த்த சென்லின்னு இவனுங்க லைட்டா தான் அட்டாக் பண்ணுவானுங்கன்னு கொனிஷி சொன்னா, இங்க மாபெரும் யுத்தமே நடக்குதேடான்னு வாய பொழுகிறாரு. அப்போ கொனிஷியும் கோட்டையை விட்டு கிளம்பி வராப்புல. அவரோட ஆளுங்க சின்ன சின்ன படகுல தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சிருக்கிறத பார்த்து நம்மளை ஏமாத்துறதுக்காகவே இப்படி ஒரு செட்டப்பை அட்மிரல் ஈசூன் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஷிமாசு நம்மளுக்கு உதவி பண்ண வந்திருப்பாரு போல. உடனே யுத்தம் நடக்கிற இடத்துக்கு கப்பல்களை திருப்புங்கன்னு உத்தரவிடுறாரு கொனிஷி. இந்த பக்கம் சென்லினோட உத்தரவு இல்லாம துணை தளபதியா இருக்க கமாண்டர் அட்மிரல் ஈசூனுக்கு உதவியா இருக்கணும்னு முடிவு பண்ணி ஷிமாசுவோட படைகளை தாக்குறாரு. இதை கவனிச்ச ஷிமாசு கொனிஷியோட ஆளுகிட்ட, சென்லின்னு களத்துல இறங்க மாட்டான்னு சொன்ன, ஆனா அவனுங்க கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்னை ஏமாத்தி சண்டை போட வச்சுட்டு கொனிஷி தனியா தப்பிச்சு போறானான்னு கேக்குறாரு. ஐயா அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பா கொனிஷி யுத்த காலத்துக்கு வருவாருன்னு சொல்றான். அப்போ சென்லினும் களத்துல இறங்கலாம்னு முடிவு பண்ணி மொத்த படைகளையும் முன்னாடி போக சொல்றாரு. இதை பார்த்து செம்ம கடுப்பான ஷிமாசு கொனிஷியோட ஆளை பிடிச்சி அவன் நாக்க வெட்டுங்கடா, கப்பலுக்கு முன்னாடி அவனை தொங்க விடுங்க, எதிரிங்க கையில சிக்கி சாவட்டும்னு உத்தரவிடுறாரு. கண்டிப்பா கொனிஷி வருவாரு, என்னை விட்டுருங்கன்னு என்ன கத்தினாலும் அவனை தரதரன்னு ஈத்திட்டு போறாங்க. அப்போ லொட்டாங்கை பக்கமா இருக்க கேப்ல மொத்த கப்பலையும் திருப்ப சொல்றாரு. ஏன்னா கண்டிப்பா கொனிஷி வருவான், அவன் கூட சேர்ந்து இந்த 2 படைகளையும் அழிச்சிடலாம்னு சொல்றாரு ஷிமாசு. அதன்படி மொத்த கப்பல்களும் திரும்பி காலியான கடல் பகுதி பக்கம் போதுங்க. ஆனா அட்மிரல் ஈசூனோட ஆளுங்க பின்னாடியே விரட்டிட்டு போகாம அங்கேயே நிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் கடந்து வந்ததும் கப்பல் முன்னாடி கட்டி வச்சிருக்க கொனிஷி ஆளு இந்த பக்கமா போகாதீங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நாக்க வெட்டினதுனால எதுவும் சொல்ல முடியாம போகுது. அப்பதான் அட்மிரல் ஈசூன் போட்ட திட்டத்தின்படி இவனுங்க காலியா இருக்க கடல் பகுதி பக்கம் போவானுங்க. அது ஒரு மலைத்தீவுன்றதுனால இவனுங்களால எந்த பக்கமும் திரும்ப முடியாது. இவனுங்களை மொத்தமா அங்கேயே வச்சு விடியறதுக்குள்ள சமாதி கட்டிடலாம்னு சென்லின் கிட்ட சொல்றாரு. இவ்வளோ பக்காவா திட்டம் போட்டு நம்மள இந்த பக்கமா வர வச்சிருக்கான்னு ஷிமாசு அசிங்கப்படுறாரு. அப்போ அவரோட படைகள்ல இருந்த சில போர் வீரர்கள் இதுக்கு மேல இங்க இருந்தா சாவு நிச்சயம்னு புரிஞ்சு தீவுக்குள்ள பூந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்றாங்க. இது மாபெரும் குற்றம்ன்றதுனால அவங்கள விட்டு வைக்காம சுட்டு தள்ளுறாங்க. மிச்சம் இருக்கிறவங்களை கைது பண்ணி மண்டி போட்டு உட்கார வச்சு அவங்க தலையை வெட்ட ரெடியா இருக்காங்க. அதே சமயம் அட்மிரல் ஈசூன் கிட்ட இதுக்கப்புறம் நம்ம ஒரு ரத்த வெள்ளத்தை உருவாக்க தேவையில்ல, இவனுங்களை சரணடைய சொல்லி நாம தூது அனுப்புவோம்னு சொல்றாரு சென்லின். ஆனா அட்மிரல் ஈசூனும் அவரோட படைகளும் சண்டை போட தயாரா இருக்காங்க. அதுல காயப்பட்ட போர் வீரர்களை காமிச்சு இவங்களை மேலும் காயப்படுத்த போறீங்களான்னு கேக்குறாரு சென்லின். அப்போ கொனிஷியோட கப்பல் படை இந்த பக்கமா வந்துட்டு இருக்குன்னு அட்மிரல் ஈசூனோட ஆளு வந்து தகவல் சொல்றான். அதை கேட்டு கொனிஷி கொடுத்த வாக்க மீறிட்டான்னு கடுப்பாவறாரு சென்லின். அவர்கிட்ட எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி செய்யணும்னு கேக்குறாரு அட்மிரல் ஈசூன். இந்த பக்கம் தப்பிச்சு ஓடினவங்களோட தலையை வெட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ ஆசை இருக்கான்னு கேக்குறாரு ஷிமாசு. எல்லாரும் தலை குனிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஒருத்த மட்டும் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக என் பொண்டாட்டி புள்ளெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, நான் போருக்கு வரும்போது கை குழந்தையாதான் என் பிள்ளைய பார்த்தேன், இந்நேரத்துக்கு அவன் வளர்ந்துருப்பான், அவன் எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்காகவாச்சும் நான் உயிரோடு இருக்கணும்னு சொல்றான். அப்போ அட்மிரல் ஈசூனோட படைகள் முன்னாடி போகுது. ஷிமாசுவோட படைகளை சுத்து போட்டு தடுக்கிறதுக்காக சென்லின் படைகள் மட்டும் இங்க நிக்குது. அதை கவனிச்ச ஷிமாசு கண்டிப்பா கொனிஷி வந்திருக்கான் போல, அதனாலதான் அட்மிரல் ஈசூன் அவனை தேடி போயிருக்கான். அப்போ சென்லின் படைகள் மட்டும் நம்மள ஒண்ணு சேர்ந்து தடுக்கவே முடியாது, இப்போதைக்கு நம்ம உயிரோட இருக்கணும்னா இவனுங்களை அடிச்சிட்டு தான் முன்னேறணும்னு சொல்றாரு ஷிமாசு. அதை கேட்டதும் சோர்ந்து போன போர் வீரர்கள்ல இருந்து தப்பிச்சு ஓடின போர் வீரர்கள் வரைக்கும் ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம்டா இவங்களோட மொத்த படைகளும் முன்னேறி வர்றதை பார்த்த சென்லினோட ஆளுங்க கண்டமேனிக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஷிமாசுவோட படைகள் 2 அடுக்கு கப்பல்களை வச்சு கலவரம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அடுக்கு கப்பல்கள்ல இருக்கிறவங்க சுட்டதும் ரீலோட் பண்ணும்போது திரும்பி போயிடுறாங்க.
அடுத்து 2வது அடுக்கு கப்பல்கள்ல இருக்கிறவங்க வந்து சுடுறாங்க. இதே போல மாறி மாறி முன்னாடி வந்து சம்பவம் பண்றாங்க. இந்த தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம சென்லின் அவரோட கப்பல்களை திருப்ப சொல்றாரு. இதை பார்த்து ஷிமாசுவோட ஆளுங்க சந்தோஷப்படுறதுக்குள்ள தீவோட மறுபக்கமா பதுங்கி இருந்த அட்மிரல் ஈசுனோட படைகள் நடுவுல பூந்து 2 பக்கமும் சகட்டு மேனிக்கு பீரங்கியால தாக்கி சர்வ நாசத்தை உண்டாக்குறாங்க. அதை பொருட்படுத்தாம முன்னேறி போன ஷிமாசுவோட படைகள் சென்லினை தாக்குறாங்க. எப்படியாச்சும் அவன் கப்பல்ல பூந்து சென்லினை மட்டும் உயிரோட பிடிச்சிட்டோம்னா இந்த சண்டை முடிஞ்சதுன்னு சொல்றாரு ஷிமாசு. அந்த திட்டத்தை தவிடுபொடி ஆக்குறதுக்காக துணை தளபதியா இருக்க பெருசு குறுக்கால பூந்து ஷிமாசுவை கொல்ல முயற்சி பண்றாரு. சுத்து போட்ட போர் வீரர்களை வெட்டி தள்ளி அவரோட ஈட்டியால ஷிமாசுவை தாக்குனதும் பெருசா எந்தவித பாதிப்பும் இல்லாம சின்ன கீரலோட தப்பிச்சிடுறாரு ஷிமாசு. ஆனா அவர் வயசுக்கு அபரிவிதமா செயல்பட்டு மின்னல் வேகத்தை காட்டி அவரோட தலையை வெட்டிடுறாரு ஷிமாசு. அடுத்து சென்லினோட கப்பலுக்கு போய் அவரை உயிரோட பிடிக்க முயற்சி பண்றாரு. அப்போ சுத்து போட்ட போர் வீரர்களை சென்லின் வெட்டி தள்ளினாலும் ஷிமாசுவோட படைகள் அதிபயங்கரமா செயல்படுறதுனால அவரால் சமாளிக்க முடியாம போகுது. இதை கவனிச்ச அட்மிரல் ஈசுன் எப்படியாச்சும் சென்லினை காப்பாத்தி ஆகணும்னு சொல்றாரு. அப்போ அவரோட மூத்த மகன் முன்னாடி வந்து நான் போறேன்பான்னு சொல்றான். வேற வழி இல்லாம அவனை அனுப்பி வைக்கும் போது தயவு செஞ்சு திரும்பி உயிரோட வந்திருப்பான்னு சொல்றாரு அட்மிரல் ஈசுன். இந்த பக்கம் சென்லினோட ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு அவரை உயிரோட பிடிக்க ரெடியா நிக்கிறாங்க ஷிமாசுவோட ஆளுங்க. அந்த சமயம் சரியான டைமிங்ல வெடிகுண்டை போட்டு ஆளுங்களோட வந்த ஈசுன் பையன் அழகா சென்லினை காப்பாத்தி பத்திரமா அனுப்பி வச்சிடுறான். அப்போ சுத்து போட்ட ஷிமாசுவோட ஆளுங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது சென்லினை பத்திரமா கூட்டிட்டு வந்து அட்மிரல் ஈசுனோட கப்பல்ல ஒப்படைக்கிறாங்க. அவரு உங்க உத்தரவை மீறி செயல்பட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. சரி நீங்க உள்ள போய் ஓய்வெடுங்கன்னு அனுப்பி வச்சுட்டு எங்க என் பையனு கேட்கிறாரு ஈசுன். அவரு ஷிமாசுவோட ஆளுங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்பதான் தனியா மாட்டின ஈசுனோட புள்ளைய சுத்து போடுறாங்க ஷிமாசுவோட ஆளுங்க. யாருப்பா நீ இவ்வளோ திறமையா சண்டை போடுறியன்னு ஷிமாசுவே கேட்கும்போது கப்பல்ல இருக்க மரத்துணு உடஞ்சி கீழே விழுது. அந்த கேப்ல ஷிமாசுவோட தலையை வெட்டுறதுக்கு முயற்சி பண்றான் ஈசுனோட பையன். ஆனா ஷிமாசு கூட இருக்க கமாண்டர் அவர் கழுத்துக்கு கத்தி வர்றதுக்கு முன்னாடியே இவன் வயிற்றுல கத்தி இறக்கிடுறாரு. அப்ப கூட இந்த யுத்தத்துல நான் செய்ய வேண்டிய காரியத்தை முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என் உயிர் போறதை பத்தி நான் கவலைப்படலன்னு சொல்றான். உடனே ஷிமாசு அவனோட கழுத்தை வெட்டிடுறாரு. அதனால துடிச்சு இவங்க முன்னாடி சாவ பிடிக்காம கடல்ல குதிச்சிடுறான். அங்க மூச்சு முட்டி இறந்து போறான். இந்த காட்சியை பார்த்து அட்மிரல் ஈசுன் செம்ம கடுப்பாகிறாரு. அவரோட மொத்த படைகளையும் முன்னோக்கி செலுத்த சொல்றாரு. இதை கவனிச்ச ஷிமாசு அவரோட படைகளை பின்வாங்குவார்னு பார்த்தா இந்த கொனிஷி பையன் இன்னும் இங்க வரலையே. இருந்தாலும் பரவாயில்ல, அட்மிரல் ஈசுனை நோக்கி நம்ம படைகள் அனுப்புங்க, அவனை பிடிச்சா இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துரும்னு சொல்றாரு ஷிமாசு. அதன்படி 2 பேரோட கப்பல்களும் ஒன்னோடு ஒண்ணு மோதி கண்ட மேனிக்கு அடிச்சுக்கிட்டு மங்கம் மாள்றாங்க. ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வெட்டிக்கிட்டு கண்ணில் படுறவனை சுட்டுக்கிட்டு பீரங்கியால எல்லாத்தையும் தெரிக்க விட்டுன்னு வார்த்தையால விவரிக்க முடியாத வன்முறையை கண்ணில் காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் அரும்பாடுபட்டு பல கப்பல்களை தாண்டி வந்து அட்மிரல் ஈசுனோட தலையை வெட்ட முயற்சி பண்றான். ஆனா ஈசுன் அவரை சப்பையா போட்டு தள்ளிடுறாரு. அப்போ அவரோட கமாண்டர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த யுத்தத்துல சண்டை போடுறத பார்த்து வருத்தப்படுறாரு. விடிய விடிய நிறுத்தாம நடக்கிற யுத்தத்துல 2 பேரும் சரிக்கு சமமா சண்டை போடுறாங்க. அதை பார்த்து எப்படி நம்ம வெற்றி அடையிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே கீழே வரும்போது கால் தடிக்கு மண்டி போட்டு உட்காந்த அட்மிரல் ஈசுன் ரத்த வாந்தி எடுக்கிறாரு. அந்த ஒரு நிமிஷம் அவர் கண்ணுக்கு இறந்து போன பையன் தெரியறான். நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன், இந்த போர்ல உங்களுக்கு நான் வெற்றியை தேடி தருவேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் 2-3 போர் வீரர்களை வெட்டி தள்ளிட்டு மறைஞ்சிடுறான். ஆனா உண்மையாலுமே அங்க போர் முரசு கொட்டுற கம்பு மட்டும்தான் இருக்கு. அதை எடுத்து வெறித்தனமா அந்த போர் முரசை அடிக்க ஆரம்பிக்கிறாரு அட்மிரல் ஈசுன். பீரங்கி குண்டுகளோட சத்தங்களுக்கும் போர் வீரர்களோட மரண ஓலங்களுக்கும் நடுவுல இவர் அடிக்கிற போர் முரசோட சத்தம் அதிகமா கேக்குது. உடனே இவரோட ஆளுங்க எல்லாம் வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்க இருக்க கமாண்டர்ஸ் எல்லாம் இவருக்கு பாதுகாப்பா சுத்தி நிக்கிறாங்க. அதே சமயம் கொனிஷி இந்த பக்கமா வர்றதுக்கு முன்னாடி செதஞ்சு போன போர்க்கப்பல்களை பார்த்து வாய புலகிறாரு. அதுல அவர் தூதுவரா அனுப்பிச்ச வீரரும் இறந்து போயிருக்கிறத பார்த்து செம்ம கடுப்பாகிறாரு. இந்த பக்கம் அட்மிரல் ஈசுன் போர் முரசை வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்த செதஞ்சு போன கப்பல்ல இருந்த ஒரு வீரன் துப்பாக்கியை எடுத்து அவரை குறி வைக்கிறான். இதை கவனிச்ச கமாண்டர் பட்டுன்னு வில்லை எடுத்து அவன் தலையில அம்பு விட்டுடுறாரு. அதுக்குள்ள அவன் சுட்டதும் அட்மிரல் ஈசுனோட கழுத்துல குண்டு பாஞ்சிருது. அவரு சரிஞ்சு விழும்போதுதான் போர் முரசு கொட்டுற கம்புல இருக்க துணி கிழிஞ்சு போயிருக்கிறத பார்த்து வாய புலகிறாங்க. என்ன நடந்தாலும் இந்த முரசோட சத்தம் கேட்கணும்னு சொல்லி அட்மிரல் ஈசுன் எழுந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டு சென்லினும் அவரோட ஆளுங்களும் வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அட்மிரல் ஈசுன் சரிஞ்சு விழுந்து உயிரை விட்டுடுறாரு. அதை பார்த்த எல்லா கமாண்டர்ஸும் கதிகலங்கி போறாங்க. இந்த முரசு சத்தம் கேட்கலன்னதும் எல்லா வீரர்களும் அப்படியே நிசப்தமா நிக்கிறாங்க. ஆனா 5 நிமிஷத்திலே திரும்பி எந்திரிச்சு வந்த அட்மிரல் ஈசுன் போர் முரசை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதோட சத்தம் இன்னும் பலமா இருக்கவே எல்லாரும் ஆக்ரோஷமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த சண்டையில நாம எதுவும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்ச ஷிமாசுவோட கமாண்டர் மொத்த படைகளையும் பின்வாங்க சொல்லி உத்தரவிடுறாரு. ஆனா ஷிமாசுவோட காதுகளுக்கு இந்த போர் முரசு இடி முழக்கம் போல கேக்குது. அதை தாங்க முடியாம வாந்தி எடுத்து இறந்து போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே மிச்சம் மீதி இருந்த ஷிமாசுவோட ஆளுங்களை போட்டு தள்ளி
இந்த போர்ல அட்மிரல் ஈசுனோட படைகள் வெற்றி வாகை சூடுறாங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு சொல்லி சென்லின் அட்மிரல் ஈசுனை பார்க்க வராரு. அப்பதான் அவரோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த போர் முரசு அடிக்கிறது ஒரு கமாண்டர்னு தெரியுது. அட்மிரல் ஈசுன் இறந்து போன செய்தியை கேட்டு மனசொடிஞ்சு போறாரு. அப்போ இந்த பக்கமா படைகளோட வந்த குனிஷி இந்த யுத்தத்துல நாம கலந்துக்க கூடாதுன்னு முடிவெடுத்து ஜப்பான் நாட்டுக்கே திரும்பி போயிடுறாரு. இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் செத்த செய்தி வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அட்மிரல் ஈசுன் இறந்து போயிருக்காரு. அதை கேட்டு கப்பல்ல இருந்த எல்லா படை வீரர்களும் கதறி அழுதாங்க. ஒரு கமாண்டர் மட்டும் அட்மிரல் ஈசுனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கண்ணீரோட அந்த போர் முரசை அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு வழியா இந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததுனால ராஜ மரியாதையோட அட்மிரல் ஈசுன் உடம்பை எடுத்துட்டு வந்து நல்லடக்கம் செஞ்சாங்க. 5 வருஷமா நடந்த போர்ல இப்போ கடல்ல நடந்த யுத்தத்துல மட்டும்தான் 20,000 பேர் இறந்து போயிருக்காங்க. சென்லினோட சேர்ந்து அட்மிரல் ஈசுன் பல நூறு ஜப்பானிய போர்க்கப்பலை சதைச்சு தள்ளியிருக்காரு. இந்த யுத்தத்துல அரசரோட பேரை ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, அட்மிரல் ஈசுனோட பேரு என்னைக்குமே அழிக்க முடியாததா இருக்கும். இதை பத்தி கொரியா நாட்டு இளவரசர் பெருமையோட பேசிக்கிட்டு இருக்கும்போது வானத்துல ஜொலிக்கிற நட்சத்திரத்தை கவனிச்சு நாம செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருக்குன்னு இந்த நட்சத்திரம் நம்மளுக்கு உணர்த்துது. அதை செஞ்சு முடிப்போம்னு சபதம் எடுக்கிறதோட படம் முடியுது. இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.